இன்றைக்கி நான் வந்து ஒரு சேலஞ்சுக்காக டல்கோனா கேண்டி தான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில். அது வந்து குட்டி கடாயாக இருக்கலாம், பட் மீடியம் கடாயாக இருக்கலாம், பெரிய கடாயாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வதக்குற மாதிரி நீங்கள் வந்து ஸ்பூனை வச்சு இந்த சர்க்கரையை நல்லா வதக்கிட்டே இருங்க. இது வந்து பார்க்குறதுக்கு உப்பு மாதிரி தெரியும், ஆனால் இது வந்து சர்க்கரை தான். நீங்கள் வந்து வதக்கிட்டே இருக்கும் போது இந்த மாதிரி அந்த சர்க்கரை வந்து பாகு மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டே இருங்க. ஒரு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து வதக்குங்க. ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து பேக்கிங் சோடா நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஒரே ஒரு டீஸ்பூனு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலருக்கு வந்து அந்த டல்கோனா கேண்டி ஆகிடும். அந்த டல்கோனா கேண்டியை வந்து ஒரு பட்டர் பேப்பரில் உங்களுக்கு வந்து எவ்வளோ ரவுண்டு வேணுமோ அவ்வளோ ரவுண்ட் போட்டுக்கலாம். எனக்கு வந்து ஒரு ரவுண்டு போதும் சேலஞ்சுக்கு. அதனால் ஒரு பெரிய ரவுண்டாக அதில் போட்டுட்டு ஏதாச்சும் ஒரு ஷேப்பை ஆட் பண்ணி அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டிங்கன்னா அது வந்து பிஸ்கெட் மாதிரி ஆகிடும். ஸோ சேலஞ்ச் வீடியோ வந்து கீழே கொடுத்துருக்க போய்